பார்த்தேன். திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி எங்கள் ஊருக்கு வருவார், ராஜகோபால் ஆசிரியர் சமாஜம். அங்கே வந்து சொற்பொழி நான் ஸ்கூலில் படிக்கும் போது அங்கே போய் உட்காருவேன். என்னன்னா அவரை பார்க்கறதுக்கு போகிறது, என்னப்பா இது வேஷ்டி மட்டும் கட்டுக்கிறாரு, திருநீருனா எனக்கு என்ன தெரியாது, உருத்திராக்கம்னா எனக்கு என்ன தெரியாது, இதெல்லாம் எனக்கு தெரியாது. போய் பார்த்தா இப்படி இருக்கிறார காட்சி, என்ன பேசுகிறார் தமிழ், நாமளும் பேசுகிறோமே தமிழ், இவர் என்ன இவ்வளோ வேகமாக பேசுகிறாரு, முத்தை தரு பத்தி திருநகை அத்திக்கரை சத்தி தரவண முத்திக்கூறு வித்துக்கூறு வர என ஓதும், என்னையா ஓதுறாரு, நம்ம பேசுறது தமிழ் என்ன எனக்கு புரியல. இதுதான் திருப்புகழ் என்றார். 10 பைசா கொடுத்து வாங்கி படித்தேன். அவரை பார்க்கறதுக்கு போனேன். தொடர்ந்து போய்கொண்டே இருந்தேன். திருமுருக கிருபானந்த வாரியார் சாமி அவர்கள் போட்ட பிச்சையின் காரணமாக 4 வார்த்தை இன்னைக்கு நான் பேசுறேன். இதோ திரு அருட்பாவை பிள்ளைகள் ஓதினார்களே, ஞானசம்பந்த பெருமான் பாருங்க அந்த பிள்ளைகளை. ஞானசம்பந்த பெருமான், ஞானசம்பந்தருடைய தகப்பனார் சிவபாத இருதயர், தாய் பகவதி அம்மா. சிவபாத இருதயருக்கு 2 சகோதரிகள் இருந்தார்கள். ஞானசம்பந்த பெருமானை வீட்டில் விட்டு வந்திருக்கலாம், அம்மா பார்த்துக்கம்மா தங்கச்சி என் பிள்ளையை கொஞ்சம் பார்த்துக்க, நான் கோயிலுக்கு போய் வரேன். ஆனால் அழைத்து கொண்டே சென்றார்கள் கோவிலுக்கு. அழைத்து கொண்டு சென்றதின் காரணமாகத்தான் 3 வயதிலே உமையவள் பார்வதி ஞானப்பாலை கொடுத்தாள். வீட்டில் உட்காந்தா கொடுத்துருப்பாங்களா? வீட்டில் ஞானசம்பந்தர் இருந்தால் வந்து கொடுத்துருப்பாங்களா? உமையவளே கோயிலுக்கு வந்தார்கள். அழைத்து வரணும், பழக்கத்தை பண்ணணும், பயிற்சியை பண்ணணும். இந்த அருட்பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமி யார்? திரு அருட்பா என்ன? அகவல் என்ன? திருவாசகம் முற்றோதுதல் என்ன? அருட்பாவுடைய முற்றோதுதல் என்ன? விதைத்திருக்கிறீர்கள், விருட்சமாக வரப்போகிறது. எவ்வளவு ஆனந்தம், எவ்வளவு ஆனந்தம், எப்பேற்பட்ட அந்த ஆனந்தம். இப்படி வளர்க்கணும், இப்படி வளர்ப்பதுதான். Download ShareChat.